Hello guys, welcome back. The last video we have seen about the resolution of forces and motion in a plane. அதற்கான links எல்லாமே descriptionல complete playlist has been given. அதை பார்த்தீங்கன்னா உங்களோட part 1, part 2 ரெண்டுத்தையுமே உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். So now we are moving with relative velocity and projective motion. As usual நம்ம சொல்லக்கூடிய அதே disclaimer. We have the enquiry form in the description. So please make use of the enquiry form for doubt clearing sessions. அப்படிங்கறத சொல்லிட்டு we will start the video now. So relative velocity in 2 dimension நம்ம ஏற்கனவே பார்த்தது ஒரு ரெண்டு ட்ராக் இருக்கு. அதில் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, இன்னொரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. It is not depending upon, it is single dimensionல நம்ம பார்க்குறோம். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் 2 டைமென்ஷன்ஸில் நம்ம இதை பார்க்கல, அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி ஒரே பாத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம், அல்லது ரெண்டு பேரலல் ட்ராக்ஸில் ரெண்டு விதமான டைரக்ஷனில் போகக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம 2 டைமென்ஷனில் கொண்டு வரும்போது என்னென்ன பார்க்குறோம். ஏன்னா இங்கே 3.7ங்கிறது செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 3. அந்த சாப்டர் நம்பர் 3ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதையும் நீங்கள் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். லைக்வைஸ் இதில் 3 டைமென்ஷனில் நம்ம கொண்டு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கம்மிங் அண்டர் VA and VB அப்படிங்கும்போது வெக்டோரியல் ஃபார்மில் பார்க்கும்போது இப்போது கன்சிடர் இப்போ ரெண்டு இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் VA going forward and this one is VB going backwards this way அப்படின்னு பார்த்தீங்கன்னா the relative velocity of VAB which is nothing but VA minus VB. Similarly VB is nothing but VB minus VA அப்படின்னு போடுறோம், which is nothing but minus of VB plus VA இல்லை minus of VB minus VA. இரண்டுமே கரெக்ட் தான். இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா VAB is nothing but VA minus வெக்டோரியல் VBA அப்படின்னு சொல்ல வராங்க. இதை பேஸ் பண்ணி கூட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. we will see that. ஸோ the problem is nothing but நம்ம ரெயின் ப்ராப்ளம் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா, இதில் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி ஒரு ரெயின் ப்ராப்ளம். ஏன்னா இதே மாதிரியான ஒரு சிமிலர் ப்ராப்ளம் has been solved in part 1. ஓகே, பார்ட் 1ல் இதே டைப் ப்ராப்ளம் இருக்குது. அதையும் வேணாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு கூட இதை வரலாம். ஸோ the rain is freely falling vertical with the speed. The woman rides a bicycle with the speed of 12 meter per second in east to west. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் இன் விச் ஷீ ஷுட் ஹோல்ட் ஹர் அம்பர்லா. இப்போ இந்த ட்ராவலில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பர்சன் வித் எ பைசைக்கிள் அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த பைசைக்கிள் பொறுத்த மட்டும் இட் இஸ் கோயிங் திஸ் சைட். ஓகே, VB ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட். எப்போதுமே நம்ம என்ன பண்ணிடணும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போகிறாங்க, விச் இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரெயின்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக மேலே பெய்யும். ஸோ இட் இஸ் கம்மிங் திஸ் வே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எந்த டைரக்ஷனில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ரெயின் இஸ் வெர்டிக்கலி ஃபால் பண்ணும்போது இவங்க எப்படி போகிறாங்க, த ரெயின் வில் ஆக்ட் திஸ் வே. அப்போது வேல்யூ ஆஃப் ரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டவுன். அவங்க போயிட்டுருக்கிறது இந்த டைரக்ஷன். ஸோ எக்ஸு ஒய் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. இப்போ அவங்க எந்த டைரெக்ஷனில் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கும்போது இட் வில், நம்ம டைரக்ஷனுங்கிறது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் இருக்குது. அப்போது இதோட ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறது இந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் பட் VRB. இதோட டிஸ்டன்ஸ் இதுக்கு சம் டீட்டா, விட் வில் ஹேவ் சம் டீட்டா. இந்த டீட்டா படி நம்ம இங்கே கொடையை பிடிச்சா மட்டும்தான் வி வில் ஹோல்டு தி, அதாவது ஓரளவுக்கு ரெயின்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்மளை சேஃப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா VRB VR இதை ரிசல்டன்ட் வெக்டார் போடும்போது திஸ் இஸ் கோயிங் ஹியர் அண்ட் இந்த பக்கம் போகும்போது இட் இஸ் இன் மைனஸ் VB. ஏன்னா 2 டைமென்ஷனில் வெலாசிட்டி வில் டிபெண்டிங் அப்பான் தி மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். கரெக்டாக, அதனால தான் மேக்னிடியூடோட வேல்யூங்கிறது VB தான் ஆல்வேஸ், டைரக்ஷனுங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அதை தான் ஒரே டயக்ராமில் VBங்கிறது இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே VBங்கிறது மைனஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் இட் இஸ் கம்மிங் அண்டர் வெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ tan theta is nothing but VB divided by VR. ஓகே, இதன்படி பார்க்கும்போது VB velocity is 12, ஆறுங்கிறது இதுதான். ஸோ வெர்டிக்கல் ஹரிசான்டல்ங்கிறத பார்த்துறோம். ஸோ த டீட்டா இந்த இடத்த கொடுக்கும்போது இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ். இந்த ஆர்டரில் இருக்குது இல்லைங்களா. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இங்கே, ஸோ பேரலாக இருக்கக்கூடியது அட்ஜசன்ட், சாய்வு நிலையில் இருக்கிறதுக்கு பேர் ஹைப்போடெனியூஸ். ஸோ tan theta இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியது மைனஸ் VB டிவைடட் பை அட்ஜசன்ட்டில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா VR அப்படிங்கிறத பார்க்குறோம்.
மைனஸை உள்ளார கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொலாப்ஸ் ஆகும். அதனால் விபி பை டிவையாகவே விஆருங்கிறத ஃபஸ்ட்டு போடும்போது இட் இஸ் 0.343, இட் இஸ் 19 டிகிரி. ஆனால் இந்த மைனஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் எங்கே வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சின்ஸ் எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது மைனஸில் இருக்குது, ஒய் இஸ் ஆல்சோ மைனஸ். அப்போது குவாட்ரண்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ். ஹியர் எக்ஸ் இஸ் நெகட்டிவ் பட் ஒய் இஸ் பாசிட்டிவ். இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் இஸ் நெகட்டிவ். ஹியர் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் நெகட்டிவ். இட் இஸ் கம்மிங் அண்டர் தேர்ட். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போது இவங்க ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறது எந்த டைரெக்ஷனை பொறுத்து இருக்குன்னா இட் மஸ்ட் பி டுவர்ட்ஸ் தி வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி we are finishing this problem. Okay, next projectile motion. It's a very simplest thing. ஏன்னா projectile motion பொறுத்த மட்டும் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம projectileல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 டைமென்ஷன் ப்ராப்ளமில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பால் இருக்குது, அந்த பாலை எட்டி உதைக்கிறோம், இது அப்படியே நேராக ஒரு டிஸ்கிங்கில் போய் இப்படி வந்து விழும். இப்படி விழும்போது யூஸ்வலாக v = u + at ஃபார்முலா போட்டு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போவோம். இது இஸ் சிங்கிள் டைமென்ஷன். இதில் நம்ம டீட்டாவை பற்றி எந்த விதமான கன்சிடரேஷனும் கிடையாது. இட் சம்ஹவ் கோஸ் டு ஒரு மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகுது இல்லையா. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டேர்ம்ஸில் இருக்குது. டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது நத்திங் பட் இது எவ்வளோ உயரக்க இது போய் ரீச் ஆகிற அந்த பொசிஷனுக்கு பேர் டைம் ஆஃப் ஃப்ளைட். அதே போல் இது ஒரு ஹையஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு போனதுக்கப்புறமா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் கெட்டிங் டவுன். ஸோ தட் height is called as hmax, which is nothing but maximum height. ஸோ இது ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு பேர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பேராமீட்டர் பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட எம்சிக்யூஸில் அரவுண்ட் ஒரு 60% ஆஃப் ப்ராப்ளம் இந்த கான்செப்டில் தான் வருது. எதுனா டைம் ஆஃப் ஃப்ளைட், ஹெச்மேக்ஸ் அண்ட் தென் ரேஞ்ச். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வரும். இது தவிர வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் அல்லது ஸ்பீட் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு வரும். ஸோ எதை என்ன சொல்கிறாங்கன்னா தியரியில் சொல்கிறோம். an object that is in flight after being thrown or projected is called as projectile. such a projectile may be a football, ஒரு ஃபுட்பாலாக இருக்கலாம், ஒரு கிரிக்கெட் பாலாக இருக்கலாம், பேஸ்பால், எனி அதர் ஆப்ஜெக்ட். ஒரு லான்ச்சிங் பொசிஷன்லேருந்து ஒரு சர்டன் ஆங்கிளில் போய் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் கெட்டிங் பேக். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சிமிலர் ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் உண்டு அப்படிங்கிறத மிக மிக ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனிலும் உண்டு. ப்ரொஜெக்டைல்னு வரும்போது we will have range, time of flight, அப்புறம் இனிஷியல் ஸ்பீட், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட். இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டால் மட்டுமே இது ப்ரொஜெக்டைல். அப்படி இல்லாமல் டைரெக்டாக அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா இட் மே பி மோஷன் இன் ஏ பிளைன். நார்மலாக மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ ஒன் காம்பனண்ட் இஸ் along horizontal direction and other along vertical direction with constant acceleration. இதில் ஆக்சலரேஷனே இருக்காது, இங்கே கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கும். ஏன்னா மூவ் ஆகும்போது we have some initial velocity v0 அல்லது uன்னு சொல்லுவோம். அது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது தி வெலாசிட்டி வில் பி 0 and then டவுனில் வரும்போது ஆக்சலரேஷன் வில் பி இன்க்ரீஸிங். ஹை ஆக்சலரேஷனில் தான் அது திருப்பி ரிட்டன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இதில் இருக்கிறத விட தி ஆக்சலரேஷன் வில் பி மோர், தட் வில் பி நெகட்டிவ் டைரெக்ஷனில் கூட இருக்கும். மேக்னிடியூடை பொறுத்த மட்டும் நெகட்டிவ். ஸோ இதை ஸ்டேட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா கலீலியோ தான் பண்ணியிருக்காரு இந்த இயர் ஆஃப் 1632 itself. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைலோட வெலாசிட்டி, ஆங்கிள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணின ஒரு டெரிவேஷன் கூட இருக்குது, we will discuss. இந்த டெரிவேஷன் படி இந்த ரேஞ்ச், ஸோ இப்போ போயிட்டுருக்கிற ஒரு பாயிண்ட்டை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து ஒரு டைரக்ஷன், வெர்டிக்கல் ஃபோர்ஸை பொறுத்த மட்டும் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ இதை கூட நீங்கள் வச்சுங்களேன். ஸோ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ திஸ் இஸ் யுவர் ஹாரிசான்டல் Vx அண்ட் திஸ் இஸ் யுவர் Vy. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது Vy இஸ் நத்திங் பட் V0 இஸ் நத்திங் பட் யுவர் இனிஷியல் வெலாசிட்டி. That initial velocity is equal to V0 into sin theta, and then this Vx is nothing but V0 cos theta அப்படிங்கிறத பார்க்குறோம். So Vx is nothing but V0 cos theta, Vy is nothing but V0 sin theta minus gt. அது என்ன சார் மைனஸ் gt அப்படின்னு கேட்கும்போது ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும்னா the acceleration will be moreங்கிறத பார்த்துட்டோம்.
it will be negative direction னு பார்த்துட்டோம். So A is nothing but minus G. இது நமக்கு கான்செப்சுவலாக தெரியும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்னு பார்க்கும்போது கோயிங் ஆன் y direction, y axis தானே போகுது. அப்போது G இன்ட்டு J வெக்டார் மைனஸ் G இன்ட்டு J வெக்டார் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வரோம். ஸோ அதோட இந்த டைம் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகுது. ஸோ டைம் ஆஃப் லைட் இருக்குல்லையா, அந்த டைம் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகுதுங்கிறத பார்க்குறோம். ஸோ θ ஈக்குவல் டு tan inverse ஆஃப் VI by Vx. இந்த விஷயங்களையும் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஃப்ரம் த ப்ரீவியஸ் மாடல் இப்போ பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் ஒரு பேராபோலா ரேஞ்சுக்கு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது வில் ஹேவ் த டிகிரிஸ். இதுலேயுமே இதோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு ax bx ஸ்கொயர், y இஸ் நத்திங் பட் இதை அப்படியே டிரைவ் பண்ணிங்கன்னா tan theta x, இந்த b is nothing but g by 2 into v0 cos square theta. But these are all the general equations. Time of flight கண்டுபிடிக்க போகும்போது vy is nothing but நம்ம ஏற்கனவே பார்த்தது v0 sin theta minus gt னு பார்த்தோம் இல்லையா. ஸோ gt is nothing but time of flight, அதுதான் tm அப்படின்னு போட்டிருக்காங்க, nothing but j into t தான். ஸோ t is nothing but v0 sin theta, இது இங்கேருந்து கொண்டு போகும்போது divided by g. Time of flight இது time of அந்த vyயை பொறுத்த மட்டும் the total time அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் போகுது, அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வருது. ஸோ ஒரு tm இன்னொரு tm. ஸோ நத்திங் பட் 2 times of v0 sin theta divided by g அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆஃப்டர் தட் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதில் டைம் ஆஃப் மீடியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம், இல்லது டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே எக்ஸாம்பிளில் இப்போ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் தி மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு டெரிவேஷன் இருக்குது. ஸோ y இஸ் நத்திங் பட் ஹெச்மேக்ஸ், ஹெச்மேக்ஸுங்கிறது ut + 1/2 at ஸ்கொயர், இனிஷியல் வெலாசிட்டி டைம் 1/2 ஆக்சலரேஷன், t இஸ் நத்திங் பட் யுவர் டைம். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச டீயோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். யூவோட வேல்யூ இஸ் நத்திங் பட் v0 இஸ் நத்திங் பட் v0 sin theta, பிகாஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுங்கிறது இட் இஸ் கோயிங் அப்வர்ட், அதனால் v0 sin thetaவை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போது v0 cos thetaவை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பாட் வரும், அந்த ஸ்பாட்டில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வி ஆர் டீலிங் வித் தி மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது இட் இஸ் கோயிங் ஆன் அப்வர்ட். ஸோ கிரவுண்ட்லேருந்து அப்வர்டுக்கு போகுது, அப்வர்டில் இருக்கக்கூட v0 sin thetaவை நம்ம இதுக்காக எடுக்கிறோம். ஸோ அப்ளையிங் திஸ் u0 as v sin theta அப்படிங்கிறது இங்கே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் டீயோட வேல்யூ v0 sin theta divided by g minus 1/2, மைனஸுங்கிறது இது டவுனில் போகுதுங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக a இன்ட்டு டீயோட வேல்யூ. இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது v0 sin square theta divided by g minus g by 2 into v0 square sin square theta divided by g square, a is nothing but minus a. இது எல்லாத்தையும் ஹாட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளைட் h max which is equal to maximum height equal to v0 sin theta square divided by 2g. அப்போது u sin theta square divided by 2g அல்லது u square sin square theta divided by 2g which is equal to h max அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய tm tf ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம், h max முடிச்சாச்சு. அண்ட் தென் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா we will going to see about horizontal range. நம்ம இப்போது ஆஸ் பர் ஆர்டர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி முதல்ல டைம் ஆஃப் ஃப்ளைட்டை பொறுத்த மட்டும் h maxங்கிறது y டைரக்ஷன், பட் ஹரிசாண்டல் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது v0 cos theta. ஸோ இதை பேஸ் பண்ணி சம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ரிகார்டிங் தட் ஆர் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஸோ இந்த ஆருங்கிறது இந்த இடத்துல ஹரிசாண்டல் ரேஞ்சுங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் மோர் லைக்லி ஃப்ரம் பாயிண்ட் 1 to பாயிண்ட் 2. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2. அப்போ இதுக்கு பேர் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லீனியராக நம்ம பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இங்கே ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஸோ இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் velocity is nothing but displacement by time. அப்போ displacement equal to velocity into time. ஸோ vx into time, அவ்வளோதான். எல்லாமே ஒன்று தான், ஆனால் அது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட பெயர்கள் மட்டும்தான் மாறும். ஹரிசாண்டல் ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட். பாயிண்ட் நம்பர் 1லேருந்து பாயிண்ட் நம்பர் 2க்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு v0 cos theta வருது. ஏன்னா இட் ஃபோக்கஸ் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது we have v0 cos theta. அதுவே h max is considered about y axis. y axis பொறுத்த மட்டும் v0 sin theta, x பொறுத்த மட்டும் v0 cos theta இன்ட்டு t ஓட வேல்யூ கொண்டு போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் இருக்கக்கூடியது tm, this one tm.
அப்போ ரெண்டு டைமும் சேர்ந்தது தான் இங்கே டோட்டல் டிஎம், ரெண்டு டிஎம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 2 into v naught sin theta divided by g. இதை கொண்டு வரும்போது cos theta sin theta வருது, which is nothing but sin 2 theta. The formula for range is range அல்லது displacement. ரேஞ்சுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்கிறத நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் ஏற்றிக்கிட்டா தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ v naught square sin 2 theta divided by gன்னு பார்க்குறோம். இப்போ when the theta is 45, இப்போ இந்த டீட்டாங்கிறது 45 டிகிரியில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா v naught sin 2 theta divided by gன்னு போடும்போது v square divided by g. ஸோ v square divided by g இதை மட்டும் எதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷார்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, குண்டு எறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் ஜாவலின் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்களா, ஈட்டி எறிதல், இந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக இங்கே விளையாடுறவங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போதுமே சொல்லப்படும். கிரவுண்ட்லேருந்து கரெக்டாக 45 டிகிரிக்கு நீ அடிச்சிட்டேன்னா உன்னோட டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகி த ஹைட் வில் பி ஹெச் மேக்ஸ். அந்த ஆப்ஜெக்டோட மேக்ஸிமம் ஹைட்டை உன்னால் ரீச் பண்ணிட முடியும். அது மேக்ஸிமம் ஹைட்டை நீ ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேஞ்ச் வில் ஆல்சோ பி மோர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எங்களோட ஃபிசிக்ஸ் சார், இது நான் மிஸ்டர் சுந்தரராஜ் சார் அவங்க பேரே நான் அதில் மென்ஷன் பண்ணணுன்னே ஆசைப்பட்றேன். பிகாஸ் அவங்க இதை சொல்லும்போதே சொல்லுவாங்க, ப்ரொஜெக்டைல் மோஷன்லாம் எல்லோரும் கிளாஸ் நடத்துவாங்கல்ல, எங்கள் சார் எங்களுக்கு வந்து இதை கிரவுண்டில் நடத்துவாங்க. கிரவுண்டில் நின்றுட்டு ஒன்றும் இல்லை ஷார்ட் பட் எடுத்துக்கிறா, அதுவும் ஃபிசிக்ஸ் ஹவரில் கூட நடத்த மாட்டாங்க, ஜென்ரலாக விளையாடிட்டு இருக்கும்போது வருவாங்க, பிடி பீரியடில் வருவாங்க, இல்லைனா ஈவினிங் நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாம் வாலிபால் அது மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு 10 பேர் நிற்கிற ஒரு பால் எடுக்கிற ஷார்ட் பட் பால் எடுத்து 45 டிகிரி கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கும்போது யாருக்கு ரேஞ்ச் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நமக்கு அதை டெமோ கொடுப்பாங்க. அது இன்னி வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுட்ருக்கேன். இன்னொரு 11ஆம் வகுப்பில் அதை சொல்லி கொடுத்தா நான் இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்ருக்கேன்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சுந்தராஜ் சார், அவங்களுக்காக தான் சொல்கிறோம். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ 45 டிகிரிக்கு உங்களோட ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா தி வேல்யூ ஆஃப் ஹைட் வில் பி மோர், அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரபிளி இட் வில் பி மோர். உங்களோட ரேஞ்ச் அண்ட் ஹைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ளைட்டிங் வேணும் அப்படின்னா 45 டிகிரிக்கு அடிக்கணும். ஆனால் இது ப்ரொஃபஷனலாக விளையாடக்கூடிய எல்லாராலையும் 45 டிகிரிக்கு கரெக்டாக அதை த்ரோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் இல்லையா. ஏன்னா அவங்க ஓடி வர ரிதம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களால கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பட் அந்த அக்யூரசி கரெக்டாக இருந்துச்சு, அதை கரெக்டாக அந்த டிகிரியை மட்டும் எய்ம் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்குது. அந்த 45 டிகிரி இஸ் வெரி வெரி மேண்டேட். அதை யாராலையும் அவ்வளோ அக்யூரஸியாக கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் இதோட ரியாக்ஷன். பட் தியரிட்டிக்கலி ஸோ திஸ் இஸ் தி கரெக்டான ஒரு த்ரோயிங்கான பொசிஷன் அப்படிங்கிறது இங்கே நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து அதை கம்ப்ளீட் ரொட்டேஷனில் மூவ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு வித் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அது மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் யூனிஃபார்ம் மோஷன். த யூனிஃபார்ம் ரெஃபர்ஸ் டு ஸ்பீட் இன் விச் த கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஃபேன் சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் ஆனது ஆர்பிஎம் ஒரே ஆர்பிஎம்மில் சுற்றும். ஆஃப்கோர்ஸ் வி ஹேவ் 1 அதில் வைக்கிறது, 2ல் வைக்கிறது, 3ல் வைக்கிறது, 4ல் வைக்கிறது லெவல்ஸ் இருந்தாலும் அட் தேட் லெவல் நம்ம எந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த லெவலில் அதோட ஸ்பீட் இருக்கிறது யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஆப்ஜெக்ட் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் v in a circle, the velocity change continuously in direction the object underscore acceleration. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு வந்துருச்சுனாலே அங்கே ஆக்சலரேஷன் 0. ஆனால் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா இதை இன்னொரு பேரலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனில் 3 பிளேட் இருக்குது, அந்த 3 பிளேடும் கான்ஸ்டன்டான ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேடில் ஒரு சின்னோண்டு ஒரு ஆப்ஜெக்டை கட்டி வைக்கிறோம். அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோட ஃபாலோவிங் பேட்டர்னில் ஃபாலோ ஆகும்போது அது கட்டி வைக்கிற ஒரு வெயிட் இருக்குதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேனு, அந்த ஃபேனில் 3 ரெக்கை, இந்த ரெக்கையில் ஒரு லோடு கட்டி வைக்கிறோம், அந்த லோட்டில் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லோடு. இப்போ அது சுற்றும் போது அதோட பேட்டர்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக அங்கே இங்கே குறுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டிசைனில் வரும்போது தேர் வில் ஹேவ் சம் ஆக்சலரேஷன். அப்போது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான டெரிவேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம்ஸ். அதன்படி ஏ இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஒன்ஸ் ஃபார் ஆல் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா தேர் வில் ஹேவ் சம் ஆக்சலரேஷன். when dv is equal to 0, அதாவது
v2 minus v1 which is equal to 0. எப்படி ரெண்டும் ஒரே மாதிரியாவே இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டியும் 1, ஃபைனல் வெலாசிட்டியும் 1 அப்படின்னா there will be no acceleration. ஓகே, அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா we will have acceleration. So v is nothing but change in radius, okay, which is nothing but v is nothing but v into del r divided by r. r is nothing but change in radius. radiusங்கிறது ஒரு இடத்துல ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த டைமிங். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் r1 r2. ஸோ r2 minus r1 divided by r. this r is nothing but the radius, காமன் ரேடியஸ். அது மாற போகிறது கிடையாது. ஆனால் தட் பொசிஷன் இருக்கு இல்லையா, தட் பொசிஷன் வில் சேஞ்ச். ஸோ அதுதான் சொல்கிறாங்க வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் dv by dt. லைக்வைஸ் ஆக்சலேஷன் இஸ் நத்திங் பட் v into dv by dt. இங்கே இருக்கக்கூடிய v, this v multiplies v square by r. இதை டெக்னிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணலாம். a equal to v square by rங்கிறது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் படித்தோமா. வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட், அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. டிவைட் பை ரேடியஸோட யூனிட்டுங்கிறது மீட்ரு. அப்போது மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர்னு போடும்போது யூ ஹேவ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இட் இஸ் யூனிட் வைஸ் ப்ரூவன் ஆல்சோ. அதே மாதிரி ரோட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லும்போது we will express in terms of n ஸ்பீட். அந்த ஸ்பீடுங்கிறது in terms of rotation per minute தான் இருக்கும். ஏன்னா இது ஆங்குலார் ஸ்பீட். அப்போ ஆங்குலார் ஸ்பீடு வந்துருச்சுன்னா we will have angular velocity. அது என்ன சார் ஆங்குலார் வெலாசிட்டி? which is nothing but 2 pi n. ஏன்னா 2 pi is nothing but 180 degree conversion. so t pi into n divided by 60 அப்படின்னு போடும்போது தான் we will have the meter per second அப்படிங்கிற கன்வர்ஷனுக்குள்ளே நம்மளால் போக முடியும். after that angular acceleration. so the acceleration of an object moving at the speed v in a circle of radius r has a magnitude v square by r and is always directed towards the center. that is why this is called a centripetal acceleration அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிபியூட்டல்னு சொன்னோன்னே நமக்கு இன்னொரு ஆக்சலேஷன் ஞாபகம் வருது, சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக்வைஸ் சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரிபீட்டலுங்கிறது சென்டரை நோக்கி, டுவர்ட்ஸ் சென்டர். சென்ட்ரிஃபியூகல் இட்ஸ் நத்திங் பட் அவுட் சைட் தி சென்டர். சென்டருக்கு வெளிப்புறமாக தள்ளக்கூடிய விசைக்கு பெயர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூசலுங்கிறது டுவர்ட்ஸ் தி சென்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மையத்துக்கு உள்ளார நோக்கி அதோட விசை இருந்துச்சுன்னா மைய நோக்கு விசை, இது அவுட் சைட் தி சென்டர், அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். as I mentioned earlier, angular velocity அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 pi n by 60 அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இந்த ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது ஒமேகா. இந்த ஒமேகாங்கிறத லீனியர் வெலாசிட்டியாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா we have ஒமேகா இன்ட்டு ஆர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஒமேகா இஸ் த ரேடியன் பர் செகண்ட் இன்ட்டு மீட்டர் விச் இஸ் நத்திங் பட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த ரேடியன்கிறது உங்களுக்கு குழப்பம் இருக்காது, இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு டிகிரிங்கிறது பை, அதுவே இன்னொரு ரொட்டேஷனுங்கிறது பை ப்ளஸ் பை 2 பை. ஓகே, இந்த 2 பை ரேடியன்ஸ், ஒரு ரொட்டேஷன் ஒரு டிகிரி எடுத்துக்குதுன்னா we have 2 பை ரேடியன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது எவ்வளோ ரொட்டேஷன் சுற்றுது, 1 டிகிரி இஸ் நத்திங் பட் 1 ரொட்டேஷன் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, சப்போஸ் 500 ரொட்டேஷன்ஸ் சுற்றிச்சு, 500 ஓட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா 2 பை இன்ட்டு 500 டிவைடட் பை 60 அப்படின்னு நம்ம போட்டு ஆங்குலார் வெலாசிட்டியை முதல்ல கண்டுபிடிச்சி அதன் பிறகு லீனியர் வெலாசிட்டியாக மாற்றணும். இந்த லீனியர் வெலாசிட்டியை மாற்றினதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் v ஸ்கொயர் பை ஆர். இந்த v ஸ்கொயர் இந்த விஏ எடுக்கிறோன்னா ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு போட்டிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் ஆகும். ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, உங்களுக்கு வெலாசிட்டி வேல்யூ தெரிஞ்சால் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். வெலாசிட்டியோட வேல்யூ தெரிலனா ஆங்குலார் வெலாசிட்டியை வச்சு அதன் மூலமாக கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இந்த ஏ ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஆருங்கிற ஃபார்முலா அல்லது வி ஸ்கொயர் பை ஆருங்கிற ஃபார்முலா, லைக்வைஸ் ஒமேகா ஈக்குவல் டு 2 பை n பை 60ங்கிற ஃபார்முலா, அப்புறம் v ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஆருங்கிற ஃபார்முலா, இது எல்லாமே எம்சிக்யூவில் திருப்பி திருப்பி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ட்விஸ்ட் பண்ணி வேர்டிங்ஸை மாற்றி கொடுத்தாலும் இந்த ஃபார்ம்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களால் எல்லா எம்சிக்யூஸையும் ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஐ வில் இன்ஃபார்ம் யூ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட வில் பி கன்க்ளூடிங் தி
செஷன். ஏன்னா இந்த செஷன் பொறுத்த மட்டும் நமக்கு கண்டென்ட்ஸ் நம்ம எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒன்லைனரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததான் நம்மளோட ஸ்டெப்பு சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். தே ஆர் ஆன் தி வே. ஒன் பை ஒன் ஒவ்வொரு நாள் இல்லது 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கும். அதன் பிறகாக எம்சிக்யூவில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளால் எவ்வளோ டயத்துக்கு சால்வ் பண்ண முடியுமோ ஐ வில் சால்வ் ஆல் தி எம்சிக்யூஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ அஃபிஷியலி தியரிட்டிக்கலி we have been concluding this chapter 3 அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த சாப்டரை பொறுத்த மட்டும் சால்வ்டு ப்ராப்ளம்ஸுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்விங் போயிட்டு we will go with the MCQ. ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்போதும் சொல்கிறது தான், கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கான என்கொயரிஸ் எதுவும் இருந்துச்சுன்னா என்கொயரி ஃபார்ம் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட என்கொயரியை கொடுங்க. அதன் பிறகு உங்கள்கிட்ட எங்களால் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.